ஏகனை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் வந்து தகப்பன் சுவாமி என்ற பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசிரம். இளையர்களே எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லாருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமை. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய பதிவு மகர ராசி நேயர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் 2024 எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மகரம் ராசி மண்டலத்தின் 10வது ராசி. இங்கே சனி பகவான் ஆட்சி. இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூரியனுடைய உத்திராடம் 2, 3, 4 பாதங்களும், சந்திரனுடைய திருவோணம் 1, 2, 3, 4 பாதங்களும், செவ்வாயினுடைய அவிட்டம் 1, 2 பாதங்களும், மொத்தம் 9 பாதங்களில் ஏதோ ஒரு பாதம் உங்களுடைய ஜனன பாதமாக, ஜனன நட்சத்திர பாதமாக இருக்கும். மகரம் அப்படின்னு சொன்னாலே இது சனியினுடைய வீடு. இந்த வீட்டில் வந்து சனி ஆட்சியாக இருக்கார். இந்த வீட்டில் வந்து செவ்வாய் உச்சமாகிறார். காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் வீடு. இதிலிருந்து 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனை, வீடு, நிலம், வண்டி, வாகனம், மனதுக்கு சுகம், சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே வந்து 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 4ஆம் இடத்து அதிபன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து உங்கள் ராசியில் தான் உச்சமாகிறார். அப்போது இதனுடைய உண்மையான தத்துவார்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மகரம் அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே மகர ராசி அல்லது மகர லக்னம் உழைப்புக்கு பெயர் போன நபர்கள் தான். கடுமையான உழைப்பு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் குறைஞ்சபட்சம் அந்த 8 மணி நேரம் அவங்களுடைய சுய தேவை அப்படின்னு சொல்கிறது. ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் தூங்குறது, அல்லது ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தூங்குறது. இந்த மாதிரியான தூக்கத்தை விடுத்து நேரத்தை உற்பத்தி பண்ணிக்கிறவங்க, புதுசான க்ரியேட்டிவிட்டி சென்ஸ் உள்ளவங்க, அதை தெளிவான முறையில் அவங்களுடைய வாழ்க்கை முறையில் பயன்படுத்துறது, அவங்களுக்கும் ஒதுக்கிறது அப்படின்றது வந்து ஒரு 4 மணி நேரம் அல்லது 6 மணி நேரம் தான் அவங்களுடைய தூக்கம், சாப்பாடு, அவங்களுடைய கடமைகளை தான் முடிச்சுக்குவாங்க. மற்றதெல்லாம் உழைப்புக்கு அவங்க வந்து பெயர் போனவங்க தான். இப்போ இதில் மகர லக்னத்திலேயே மகர ராசிலேயே பிறந்து உழைக்க தவிர கண்டிப்பாக வாழ்க்கை கெட்டு போயிடும் அப்படின்ற உணர்த்துல தான் வந்து இந்த செவ்வாய் வந்து இந்த இடத்துல உச்சமாகக்கூடிய அமைப்பு. எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, செவ்வாய் பலசாலி, எப்பவுமே இளைய சகோதரத்துக்கு காரகத்துவம் அளிக்கக்கூடிய கிரகம், முன்கோபி. அதேமாதிரி வந்து எல்லாருமே வந்து ஒரு பேச்சை பேசிட்டு ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, அதுக்கு ஏதாவது பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னா அந்த பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சதுக்கு பின்னால் ஒன்று கையை வைக்கிறதோ காலை நீட்டுறதோ அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்பு இருக்கும். ஆனால் இங்கே வந்து செவ்வாய் அப்படி கிடையாது. முதல்ல அடிச்சுட்டு தான் பேசும், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கணும். பேச்சுவார்த்தைங்கிறது அப்புறமா தான் வரும். முதலாளி நம்மளியே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வாய்ப்பை செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இந்த நேரத்தில் வந்து இந்த இடத்துல அந்த கடுமையான பலசாலி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து இங்கே உங்களுடைய ராசியில் உச்சமாகிறது அப்படிங்கிறது வந்து எப்போவுமே தெளிவான முறையில் உழைப்புக்கு சலிக்காத நபர்கள். எப்போவுமே வந்து அந்த வேலை செய்கிறது அப்படின்னா அந்த வேலை அவங்க கையில் எடுக்க வரைக்கும் தான். அந்த வேலைக்கு போகாததுக்கு முன்னால் அல்லது வேலையை தொடுறதுக்கு முன்னால் வந்து கொஞ்சம் மலைப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா சனியினுடைய வீடு, அந்த சனி வந்து ஆட்சி பெறும் வீடு. அதேமாதிரி உழைச்சி கஞ்சி போனதுனால கொஞ்சம் நேரம் டயர்டு இருக்கும். ஆனால் அந்த வேலையை தொட்டாச்சு அப்படின்னா அதனுடைய வேலையின் முடிவு என்னவோ அந்த முடிவு வரைக்கும் போகாமல் அவங்க விட மாட்டாங்க. அதில் வந்து ஒரு சாதுரியமான மக்கள் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மகர ராசி நேயர்கள். ஆனால் உங்களுடைய ராசிநாதன் சனி. நட்சத்திரங்கள் வந்து உத்திராடம், திருவோணம், அவிட்டம். இந்த 3 நட்சத்திரமே இது இருக்குது. இந்த 3 நட்சத்திரத்தில் அதிதேவதைகள் அப்படின்றது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, உத்திராடத்திற்கு கணபதி. கணபதி வழிபாடு அப்படின்றது வந்து உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, உத்திராடம் 2, 3, 4 பிறந்தவங்களுக்கு வந்து கணபதி வழிபாடு அப்படின்றது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலையில் நேரமோ அல்லது மாலை நேரமோ, திங்கட்கிழமை கணபதி வழிபாடு உத்திராடம் நட்சத்திரம் நல்லா இருக்கும். அதேமாதிரி திருவோணம் அப்படின்னு சொல்கிறது இங்கே வந்து திருமால் பிறந்த நட்சத்திரம் இது. அப்போது ஸ்ரீமன் நாராயணன் பிறந்த நட்சத்திரன்றதுனால இங்கே பெருமாள் வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது சனிக்கிழமை இன்னைக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனிக்கிழமை பெருமாள் கோயில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வலுப்படும். அதேமாதிரி வந்து அவிட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது இந்திராணி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவர்களின் தேவேந்திரனுடைய மனைவி, அவங்க பிறந்த நட்சத்திரம் இது. அப்போ இவங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை நாள் வந்து அம்மன் கோவில் ஏதோ ஒரு பாலாபிஷேகமோ அல்லது அம்மன் கோவில் வழிபாடு அல்லது பௌர்ணமி வழிபாடு அப்படின்ற மாதிரியான வழிபாடுகள் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை ஒரு திறமட்ட நட்சத்திரமாக வச்சுக்கலாம், அதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். முதல்ல மனசுக்கு வந்து நிம்மதி இருக்கும், மனசுக்குள்ளே வந்து எந்த விதமான சலனம் இருக்காது, முன்னேற துடிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது மகர ராசி.
கொஞ்சம் சிறுசாக சொல்லிடக்கூடாது. எதையாவது அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா ரோசத்துக்காக அந்த வேலையை முடிச்சுட்டு தான் வெளியே வருவாங்க. இவங்களை வந்து அதட்டி வேலை வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. சும்மா லேசாக உன்னால் அது முடியுமா அப்படின்னு சொன்னாலே போதுமானது. அதேமாதிரி அவங்கள சீண்டி விடணும். அந்த சீண்டி விட்டாலே போதும். அதற்கான கூலியை வாங்க மாட்டாங்க, அதற்கான எதிர்பார்ப்பை வச்சுருக்க மாட்டாங்க. அந்த வேலையை முடிச்சுட்டு அவங்கள்ட்ட போயிட்டே இருப்பாங்க. அப்புறமா நம்ம தான் வந்து கூப்பிட்டு சமாதானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு உள்ளது இந்த மகர ராசி. காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த அர்ப்பணிப்பான கிரகம் சனி இந்த இடத்துல வந்து முழுமையாக ஆட்சி திறன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால இந்த 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து உழைப்புக்கு பெயர் போனது, உழைப்புக்கு அந்தஸ்துடையது, உழைக்க தவறாதது, உழைக்க சோர்வுடாதது. இந்த உழைப்பு 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 உழைப்புன்னு இதில் வரும் எல்லாமே. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஒரு ஜாதகருடைய கர்ம காரியங்களை செய்வதற்கு ஒரு ஆண் வாரிசு அப்படின்னா முதல்ல வந்து மகர ராசியை பார்க்கணும். மகர ராசியில் ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா அந்த கிரகம் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஆண் வாரிசு அப்படின்னு சொல்லக்கூடியதை கண்டிப்பாக கொடுக்கும். இது ஒவ்வொரு ஜாதகத்திலையும் 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானம், 5ஆம் இடம் தானே குழந்தைகளை சொல்லக்கூடிய இடம் அப்படின்றத வந்து நீங்கள் டக்குனு உடனே அந்த இடத்துல கொண்டு போயிருவீங்க. 5ஆம் இடம் குழந்தை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய இடம். 5ஆம் இடத்துல வந்து ஒரு கிரகம் இருக்குது, கெடு கிரகம் இருக்குது, ஒரு ராகு கேது இருக்குது அப்படின்னா ஒரு 4-5 அபார்ட், ஒரு 4 தடவை அது கேது இருந்தால் ஒரு 2 தடவை அபார்ட் பண்ணோம், ராகு இருந்தால் ஒரு 4 தடவை அபார்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து பேபி தங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாரி 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து செவ்வாய், சுக்கிரன், சூரியன் இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கிறத பொறுத்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறத சொல்லும். 5ஆம் இடத்ததிபதி போய் உட்காந்த இடம் இது பொதுவாக வந்து இப்போ 5ஆம் இடமே 5ஆம் இடத்துல வந்து கேது உட்காந்தாரு. 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 6, 8, 12 மறைஞ்சு அல்லது சூரியனோட நெருங்கிய பாகையில் அஸ்தங்கமாகி அந்த முழுமையாக கெட்டுப்போன 5ஆம் இடத்து அதிபதியாக இருந்தால் கெடுக்கிரகங்களுடைய பார்வையில் இருந்தால் அவங்களுக்கு வந்து வாரிசுகள் இருக்காது அப்படிங்கிறது வந்து அது ஒரு ஃபார்முலாவாக வச்சுட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர வீட்டில் காலபுருஷ தத்துவத்தின் ராசி மண்டலத்தின் 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர வீட்டின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனியாகப்பட்டவர் ஒரு செம்மையான முறையில் ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தாலும் அவர் வந்து வாரிசை தர தவறுவதில்லை. சார் நீச்சமாகி போச்சு சார், அப்போ அந்த நீச்சமான சனி வந்து வாரிசை தருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீச்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது பரமநீச்ச பாகை அப்படின்றது பரணி 4ஆம் பாகத்தில் தான், சுக்கரனுடைய 4ஆம் பாகத்தில் தான் அவர் நீச்சமாகிறார். அந்த நீச்சத்திற்கு நேர் எதிர்க்க வந்து சூரியன் இருந்தாலே நீச்ச பங்கமாயிடும். நீச்ச பங்கத்திற்கு செவ்வாய் 1, 4, 7, 10 சனிக்கு 1, 4, 7, 10 நீச்ச பங்கமாயிடும். லக்கணத்துக்கோ அல்லது ராசிக்கோ வந்து 1, 4, 7, 10 போயிட்டு சனி நீச்சமாகிறார். உதாரணமாக இப்போ இந்த மகர ராசிலேயே மகர ராசிக்கு 4 போய் நீச்சமாகிறாருன்னா சந்திரனுக்கு 4ஆம் இடத்துலேயே நீச்சமாயிருக்கிறார். அப்போது இந்த இடத்துல அந்த உடல்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவனுக்கு 4ஆம் இடத்துலையும் சனிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்பொழுது இதுவும் ஒரு வகையாக நீச்ச பங்கத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ லக்னாதிபதி அல்லது சந்திரனுக்கு 1, 4, 7, 10 இந்த செவ்வாய் போய் உட்காந்துட்டாருனாலும் அந்த நீச்ச பங்கம் அப்படின்ற மாதிரியான முறைகள் நிறைய வருது. அப்போ சனி வந்து முழுமையாக அஸ்தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சூரியனோடு அஸ்தமித்த பாகையில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு வாரிசை தர மறுப்பார். ஏன்னா இவர் தான் கர்மக்காரகன். அப்போ கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் நமக்கு கர்மம் பண்ணக்கூடிய ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண் வாரிசு கெடாமல் இருக்கணும். அப்போ ஜாதகத்தில் வந்து சனி கெடாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆண் வாரிசு கிடைக்கும்ன்றதை ஊனியே சொல்லிடலாம், தெளிவாகவே சொல்லலாம். இருக்குது சார் அப்படின்னு சொல்லலாம். அது 5ஆம் பாவத்தை பார்த்துட்டு 5ஆம் பாவத்தில் கெடுக்கிரகங்கள் இருக்கிறத பார்த்து 5ஆம் பாவத்தை கெடுக்கிரகங்கள் பார்க்கறத பார்த்துட்டு அதேமாதிரி 5ஆம் இடத்து அதிபதி கெட்டு போயிட்டார் அப்படிங்கிறத பார்த்து இதெல்லாம் குழந்தை இருக்கா இல்லையாங்கிறத சொல்லும். அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிறத மட்டும்தான் சொல்லும். ஆனால் ஆண் வாரிசு கண்டிப்பாக இருக்குது அப்படின்றத சொல்லணும் அப்படின்னா சனி நல்லா இருக்கணும். முதல் வேலை சனி நல்லா இருக்கணும். இந்த ராகு கேதுக்கள் சனி இந்த 3 கிரகங்கள், ஏன்னா இது வம்சாவழி பாரம்பரியத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள். ராகு நம்ம பாட்டனுடைய வம்சாவழி, கேது நம்ம அம்மானுடைய பாட்டனுடைய வம்சாவளி, தலைமுறை அப்படின்னு சொல்லக்கூடியது பெயர் வழங்க செய்யக்கூடியவர் வந்து ராகு. அதேமாதிரி வந்து நமக்கு தாய் வழி வம்சாவளியை குறிப்பவர் வந்து கேது. இதே இந்த கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய நமது தந்தைக்கும் தாய்க்கும் பிறக்கக்கூடிய பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய சனி. அதனால தான் ஜாதகத்தில் வந்து சனிக்கு உறவு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியனுக்கு உறவு வந்து சனி மகன், சனிக்கு தந்தை உறவு அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன். அப்போ சூரியனோடு மிக நெருங்கிய பாகையில் இருக்கும்போது ஆண் வாரிசே பிறந்தார். அவருக்கு வந்து ஒரு இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து சூரியனும் சனியும் வந்து ஒரே இடத்துல வந்து நெருங்கிய பாகையில் அஸ்தங்க பாகையில் இருந்தாருன்னா ஒன்று அப்பாவுக்கு பின்னால்தான் இவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், சிறக்கும். அந்த ஒரு ஜாதகருடைய வாழ்க்கையில் சூரியனும் சனியும் ஒரே நேர்கோட்டில் அல்லது நெருங்கிய பாகையில் இருந்தாங்க அப்படின்னா
இது வந்து ஒரு நேர்கோட்டில் இருந்தால் கூட 7ஆம் இடத்துல இருந்தால் கூட ஓரளவுக்கு பிரச்சனை இருக்காது. அது அவர் வாட்டில் ஒரு வாக்கில் இருப்பார், இவர் வாட்டில் ஒரு வாக்கில் இருப்பார். ஒரே வீட்டுக்குள்ள இருப்பாங்க, ரெண்டு துருவங்களாக இருப்பாங்க. ஆனால் ரெண்டுமே ஒரே ராசிக்குள்ள நெருங்கிய பாகையில் இருந்தது அப்படின்னா, சனி அஸ்தங்கமாகி இருந்தனால் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு பிறக்கக்கூடிய, அதாவது அந்த யாருக்கு அந்த ஒரே ராசியில் வந்து சனியும் சூரியனும் ஒரே இடத்துல ஒரே டிகிரி பாகையில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அடுத்த வாரிசு அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கும் அப்படின்றதான். இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்திற்கும் இந்த மகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டிற்கும் இவ்வளோ ஒரு சிறப்புத்துவம் இருக்குது. ஆனால் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்பவுமே கடின உழைப்பாளி, உழைப்பை நம்பியவர்கள், உழைப்பால் உயரக்கூடிய மக்கள் அப்படின்றதான் இந்த மகர ராசியினுடைய சிறப்புத்தன்மை. சரி, உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இதுவரைக்கும் 4ஆம் இடத்தில் சஞ்சரித்த குரு, மேசராசியில் இருந்த குரு, பொதுவாக வந்து 4ஆம் இடத்துல குரு இருந்திருந்தாலுமே அது அர்த்தாஷ்டம குருவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது அர்த்தாஷ்டம குரு அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்து குரு ஓரளவுக்கு பலனை குறைச்சி தான் கொடுப்பார். இருந்தாலும் மேசராசி அப்படின்றது வந்து குருவுக்கு நட்பு ராசி அப்படின்றதுனால அந்த நட்பு வீட்டில் இருக்கக்கூடிய குருவாகப்பட்டவர் பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு குருவால் வந்து பாதிப்பு அப்படின்றது கிடையாது. இருந்தாலுமே இந்த ஒரு வருட குரு அப்படின்னு சொல்லக்கூடியது கடந்த ஒரு 10ஆவது மாதம், அதாவது வந்து 30/10/2023 பின்னால் தான் ராகு வந்து மீனராசிக்கு போனதுக்கு பின்னால் தனித்த குருவாக அந்த இடத்துல இருக்கார். இந்த வருடாதி கிரகங்களில் வந்து தனித்த குருவாக இருக்கிறதுங்கிறது வந்து 11, 12, 1, 2, 3, 4 ஒரு 6 மாதம், அதாவது வந்து 11/23, 12/23, 1/24, 2/24, 3/24, 4/24ங்கிற ஒரு 6 மாத காலங்கள் வந்து இந்த மேசராசியில் வந்து தனித்த குருவாக இருக்கார். இப்போ இந்த நேரத்தில் எல்லா ராசிக்காரங்களுக்குமே குருவினால் வரக்கூடியது லாபமான இடத்துல இருக்காரு, சாதகமான இடத்துல இருக்காருன்னா சாதகமான பலன்களையும், பாதகமான இடத்துல இருக்காருன்னா பாதகமான பலன்களையும் கண்டிப்பாக தருவதற்கு வாய்ப்பு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ராகுனுடைய பயிற்சி 2023 10ஆம் மாதம் கடைசி நாள் 30ஆம் தேதி 10ஆம் மாதம் 2023 வருஷம் வந்து ராகு வந்து மீனராசிக்கு போனதுனால அந்த ராகு குரு கலப்பு தனித்த குருவாக இருக்கும் பொழுது எந்தெந்த ராசிகள் வந்து அந்த பலவீனமான ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது 6, 8, 12 ராசிகளை வரக்கூடியது, அதே மாதிரி வந்து 4ஆவது ராசி 3ஆவது ராசியை வரக்கூடிய ராசிகள் எல்லாம் பாதித்தது, பரிகார ராசிகளாக வந்தது. அந்த பலன்கள் வந்து கொஞ்சம் கெடுபலன்களை தரக்கூடிய குருவாக இருந்தார். அதே மாதிரி வந்து குருவோடு ராகு இருக்கும் காலம் பலன் அழிக்கக்கூடிய ராசிகளுக்கு வந்து பலனை குறைச்சி செஞ்சிருந்தார். ராகு டிரான்சிட் ஆன உடனே அவர் எப்பவும் போல இருக்கக்கூடிய பலன்களை நல்லா தனித்த குருவாக இருந்து பலன்களை செஞ்சுட்டு இருந்தார் அப்படின்றத உண்மை. அப்போ இந்த மகர ராசிக்கு என்ன செஞ்சுட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 4ஆம் இடத்து குரு, 4ஆம் இடத்துல இருந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலம் பண வரவு நிறையா இருந்தது, மனசுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் நிறையா கொடுத்தாரு. அதே மாதிரி வந்து அவங்களுக்கு தேவையான மன அமைதியை கொடுத்தாரு, தேவையான பொன் நகைகள், தங்கம் இதையெல்லாம் வந்து சேர்த்துக்கிறதுக்கான ஆபரணங்களை சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறையா கொடுத்துருந்துருக்காரு. அதேமாதிரி தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருந்துருக்காரு. தொழிலில் வரக்கூடிய வருமானத்தினுடைய அளவு அபரிமிதமான அளவாக இருந்திருக்கு. அதே மாதிரி வந்து வீடு வாங்குறவங்களுக்கு, வேலை அமைகிறவங்களுக்கு, அதே மாதிரி தாய்மை அடைகிறவங்களுக்குமே நிறைய ஒரு முக்கியமான பலன்களை அவர் தந்திருக்கார். காரணம் வந்து ராகுவோடு சேர்ந்த குரு அவர் வக்ரமாகக்கூடிய காலகட்டங்களில் இந்த நன்மையான பலன்களை தந்திருக்கார். 4 ராகுவோடு சேர்ந்து குரு இருக்கும் பொழுது குரு சண்டால யோகம் அப்படின்ற மாதிரியான பலன்களை சொல்றதுக்கான வாய்ப்பு அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு ராகுவோடுவோ கேதுவோடுவோ ஒரு சுபகிரகமோ அசுபகிரகமோ சேரும் பொழுது அந்த கிரகம் வக்ரமடையும் பொழுது கண்டிப்பாக நல்பலன்களை, அதாவது விபரீத ராஜயோகம் சொல்லி சொல்றோம் இல்லையா, அந்த விபரீத ராஜயோகத்தை அந்த கிரகங்கள் வந்து வக்ரமாகும்போது கண்டிப்பாக தருவார். அப்போது இது வரைக்குமே நான் படித்தேன் சார், எனக்கு வேலை இல்லை அப்படின்றவங்களுக்கு, மகர ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சது. 2வது சுற்று நல்ல கவனத்தில் வச்சுக்கணும். முதல் சுற்று இருந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் கடுமையான பலன்களை தந்தவராகத்தான் இருக்கிறார். எப்போவுமே அவர் கடுமையான பலனை தான் தந்துட்டு இருப்பார். அப்போ அதை வந்து ராகுவோடு சேர்ந்த குருவாகப்பட்டவர் வக்ர கிரகத்தோடு சேர்ந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியது வக்ரமாகி இருக்கும்போது நல்ல பலன்களை தந்திருப்பார். முதல் சுற்று சனிலே வந்து 3 சுற்று நான் சொல்லிட்டு இருக்கேன். அதில் சில பேர் வந்து புரியலை அப்படின்னு சொல்லி சொன்னேன், என்ன உளர்ற நீ வந்து 1ஆவது சுற்று 2ஆவது சுற்று 3ஆவது சுற்று அப்படின்னு சொல்கிற அப்படின்றது 30 வருஷத்துக்கு ஒரு சுற்று, 25 வருஷத்துக்குள்ள ஒரு சனி 7.5 சனி வந்தது அப்படின்னா அது முதல் சுற்று. அது வந்து மங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. 25 வயசு அல்லது 30 வயசுக்கு பின்னால் வந்து 7.5 சனி வருது அப்படின்னா அது 2ஆவது சுற்று. இது வந்து பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. 50-55 வயசுக்கு பின்னால் வந்து வரக்கூடிய சுற்று கடைசி காலத்தில், அதாவது வந்து வயோதிக காலத்தில் வரக்கூடியது நுங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. 70-75க்கு மேலே அதுக்கு மேலே வந்து ஆயுள் நீடிச்சிருந்தது அப்படின்னா அதுதான் மாரக சனி. அந்த மாரக சனி அப்படின்றது வந்து
ஆளை முடிச்சு கட்டக்கூடியது. அது 120 வருடங்கள் விம்சோத்திரி மகாதசைகளில் வந்து 120 வருஷம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 120 வருஷத்துக்குள்ளே வந்து 30 வருஷமாக பிரித்து போகும்போது 30 வருஷம் ஏழரை சனி வந்து மங்கு சனியாகும். இரண்டாவது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய 30 வருஷம் வந்து பொங்கு சனியாகும். மூன்றாவது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய 30 வருஷம் அப்படின்றது வந்து குங்கு சனியாகும். 30 வருடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4வது சுற்று அப்படின்றது வந்து மாரகச்சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இதில் வந்து பேசிக்காக 15லேருந்து 25 வயசுக்குள்ளே வந்து ஒருத்தருக்கு வந்து ஏழரை சனி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த 4ஆம் இடத்து குரு ராகுவோடு சேர்ந்த காலங்களில் நன்மை தந்தவராக இருக்கார். அதற்கு பின்னால் இந்த நேரத்தில் தான் வந்து புதுசாக கல்யாணம் பண்ணவங்க, இந்த நேரத்தில் வந்து இந்த ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணவங்களுக்கு ஒருவேளை ஏழரை சனி அல்லாதவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிள்ளை பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகர ராசி நேயர்களுக்கு வந்து குரு வக்ரத்தில் இருக்கும் பொழுது வீடு, பிள்ளை பேர், படிப்பு, பதவி உயர்வு, அதேமாதிரி வந்து பொன் பொருள் சேர்க்கை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு அளவுக்கு அஷ்ட ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் உங்களுக்கு வந்து வாட்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனசு சம்மந்தப்பட்டது. அந்த மனசு சம்மந்தப்பட்டது வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய குருவாகப்பட்ட 4ஆம் இடத்துக்கு போனால் பொதுவாக அது ஒரு சுகப்படாத ஒரு பாவகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த குருவனுடைய தன்மை முழுத்தன்மையும் கெடுக்கக்கூடியவராக ஒரு கெடுக்கிரகம் கூட சேர்றாரு. அந்த கெடுக்கிரகம் சேரும் பொழுது குருவனுடைய முழுத்தன்மையும் வெளிவராமல் அவருடைய முழுமையான பலன்கள் வந்து தர முடியாமல் அவர் தவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா ராகுவோடு முழுமையாக கிரகண தோஷத்தில் போகக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அந்த ராகுவோடு இந்த குரு ரெட்ரோகிரேஷனில், அதாவது வந்து எதிர்த்தன்மையில் போகக்கூடிய கிரகத்தோடு எதிர்த்தன்மையில் போகக்கூடிய கிரகம் வந்து பலன்களை நமக்கு தர வேண்டிய பலாபலன்களில் வந்து மைனஸ் பலாபலன்கள், அதாவது வந்து எதிர்வினையான பலாபலன்களை தருவார். அதே மாதிரி இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய கிரகத்தோடு இப்படியே ஒரு கிரகம் போயிடுது, அல்லது இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய கிரகத்தோடு இப்படியே ஒத்து போயிடுறது. 2 பேருமே நீங்கள் வேண்டாம்ப்பா நானும் வேண்டாம், எதுக்கு முட்டிக்க வேண்டாம், 2 பேரும் ஒத்து போயிடலாமா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஜாதகருக்கு அந்த பாவகத்தினுடைய பலன் என்னவோ அது எல்லாமே சுகமான பலன்களாக தந்து முடிச்சிடும் அப்படிங்கிறது வந்து எந்த விதமான சந்தேகம் இல்லை. இப்போ அந்த 4ஆம் இடத்துல இருந்த குரு வந்து கடந்த 10ஆவது மாதத்துக்கு பின்னால் தான் மகர ராசி நேயர்களுக்கு வந்து எல்லா சுத்து சனியுமே, ஏன்னா இவங்களுக்கு வந்து ஏழரை சனி இப்போ 2ஆம் இடத்துல இருந்துட்டு இருக்குது, இவங்களுக்கு போயிட்டு இருக்கிறது அப்படின்றது வந்து பாத சனியாக போயிட்டு இருக்காரு. பாத சனி அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் சுற்றில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கனமாகவே கவனிச்சிருப்பார். இப்போது கடந்த 11, 23, 12, 23, 1, 24, 2, 24 இது வரைக்குமே நல்ல கனமாக பிடிச்சி கவனிச்சிருப்பார். 4ஆம் இடத்துல வந்து அதாவது வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறது, வீட்டை விற்கிறது, அதேமாதிரி வீட்டு மேலே கடன் வாங்குறது, அதேமாரி வந்து வண்டி வாகனங்களில் வந்து செலவினங்களை வந்து தவிர்க்க முடியாத செலவினங்களை வந்து செய்யக்கூடியது, அல்லது வண்டி வாகனங்கள் வந்து முட்டல், மோதல், விபத்துக்கள், பிரச்சனைகள், தாய் மூலமாக பிரச்சனை, தாய்க்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது, உயர்கல்வியில் வந்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பாதியிலேயே வந்து டக்குன்னு வெளியோடையற மாதிரியான ஒரு காலகட்டம். ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் படிப்புலேயே வந்து படிப்புக்கு இவங்களுக்கு ஒத்து வராமல், அது சகமானவர்களுக்கு இவங்களுக்கு ஒத்து வராமல் வெளியே வர்றது அப்படின்றது. அதேமாதிரி வந்து இந்த நேரத்தில் வந்து இந்த வண்டி மேலே இருக்கக்கூடிய கடன்கள் வந்து நெருக்கடி கொடுக்கறது, வீட்டு மேலே இருக்கக்கூடிய கடன்கள் வந்து நெருக்கடி கொடுக்கறது, அல்லது நமக்கு சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மேலே இருக்கக்கூடிய கடன்கள் வந்து நெருக்கடி கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த 10ஆம் மாதத்துக்கு மேலே வந்து கொஞ்சம் நல்லா தெளிவாகவே இந்த சின்ன 15 வயசு 20 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு நடக்கக்கூடிய ஏழரை சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏழரை சனி இறங்கி போயிட்டுருக்கு, பாத சனியாக தான் போயிட்டுருந்து. இருந்தாலும் இந்த பாதச்சனியினுடைய அமைப்பில் குருவினுடைய அமைப்பு சரியில்லாமல் இருந்துட்டு இப்போ வரக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது உண்மையிலேயே உங்களுக்கு சாதகமான பயிற்சியாக அமையுது. இப்போ 2ஆம் இடத்து சனி உங்களுக்கு 2 கூடையும் 2லே இருக்கார், மூலத்திரிகோணம் போட்டு சக்குன்னு உட்காந்துருக்காரு. அதனால் வந்து வருமானம் அப்படின்றத வந்து கண்டிப்பாக உழைத்தால் மட்டுமே சனி மட்டுமே எப்போவுமே 2ஆம் இடத்து அதிபன் 2ஆம் இடத்துலேயே உட்காந்துட்டாலும் அவர் 2 கூடையவராக இருந்தாலும் அவர் தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதாரத்தை அள்ளித்தரக்கூடிய சனியாக இருந்தாலும், குடும்பத்தை நல்லா பார்த்துக்கக்கூடிய சனியாக இருந்தாலும், அதே மாதிரி வந்து எப்பயும் நம்ம சொல்வன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு சபையாரணம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய சனியாக இருந்தாலும் சனி தான். அதனால் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடியது அப்படின்றது வந்து படிக்கக்கூடியது அப்படிங்கிறது வந்து மெதுவாக தான் படிக்க முடியும். ஒரு 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 இப்போ வந்து ஒரு கல்லூரி மாணவர்கள் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா அதில் எப்படி 2 பேப்பர் 3 பேப்பர் வச்சு கடைசியில் தான் அவங்க முடிப்பாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு செமஸ்டருக்கு வந்து ஒரு 2 அரியர் விழுகிற மாதிரி தான் இருக்கும். அதேமாதிரி வந்து நமக்கு வரக்கூடிய பணம் வரக்கூடிய நேரத்தில், வர வேண்டிய நேரத்தில், சரியான நேரத்தில் சரியான பணம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ரொட்டேஷனில் வந்து கொஞ்சம் மெதுவாக, அதை காலதாமதமான பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய, காலதாமதமாக வரக்கூடிய வருகை பணம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு எப்போவுமே அந்த வரவு செலவில் வந்து எப்போவுமே இன்பேலன்சிங்காகவே இருந்துகிட்டு இருக்கும். நம்ம கொடுக்க வேண்டியது ஒரு
வார்த்தையை சொல்லியிருப்போம். அந்த சொல்லை காப்பாற்ற முடியாமல் நமக்கு வர வேண்டிய பணம் நிறையாவே இருக்கும். நம்ம பணம் வந்து அதிகமாக இருக்கும், நாம் கொடுக்க வேண்டியது வந்து கொஞ்சமாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த பணத்தை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்ற நம்மளுடைய முயற்சிங்கிறது வந்து வரக்கூடிய பணம் லேட் ஆகிறதுனால மற்றவங்களுக்கு நம்ம வந்து ஒரு மோசமான நபராகவும் அவங்களுடைய மனசு கோணிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செயலையும் இந்த சனி செய்வார். 2ஆம் இடத்து சனி, அது 7ஆம் சனியாக இருக்கிறனால இப்போ இந்த நேரத்தில் வந்து படிக்கக்கூடியவங்க வந்து 2ஆம் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடியது வாலிப பருவங்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து தெளிவாக இருக்கும். அதாவது 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு வரும் பொழுது 2ஆம் சுற்று சனி இருக்கிறவங்களுக்கு இந்த ராகு இருக்கக்கூடிய காலத்தில் உயர்கல்வி அப்படின்னு சொல்கிறது அழகாக கிடச்சிருக்கும். நீங்கள் எல்லாமே நல்லாவே படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய குரு போகக்கூடிய பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது வருகின்ற குரோதி வருடம் சித்திரை மாதம் புதன்கிழமை 18ஆம் தேதி, ஆங்கிலத்திற்கு வந்து 1/5/2024 வருஷம் உதயாதி நாளிகை 17:50, அதாவது காலையில் ஒரு 10 மணி வாக்கில் குரு பயிற்சி வருது. அதாவது வந்து வரக்கூடிய 1/5/2024 வருஷம் புதன்கிழமை காலையில் குரு பயிற்சி. அப்போ இந்த குரு பயிற்சி அப்படின்றது வந்து இனி வரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது 5ஆம் இடம். இது பொதுவாகவே புகழ், அந்தஸ்து, கௌரவம், மரியாதை, தன்னை உணர்தல், நம்ம கௌரவம் வந்து அடுத்தவங்ககிட்ட வசத்து இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அதேமாதிரி நம்மளை வந்து அடுத்தவங்க கௌரவிக்கிறது. நமக்கு நம்மளே மாலை வாங்கி போட்டு கௌரவிச்சுக்கிறது இல்லை, அடுத்தவங்க வந்து மாலை வாங்கி போட்டு கௌரவிக்கிறது அப்படின்னு சொல்ல முடியா. பொன்னாடை போத்துறது, புத்தாடைகள் வாங்கிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு மனதிற்கு சந்தோஷமான முதல்ல 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திஸ்தானம். புத்திஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சுபகிரகம் உட்கார்றது. அதாவது வந்து பொதுவாக சுபகிரகம் ஜோதிட சாஸ்திரத்தின் தலைமை சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து 1, 5, 9 இருக்கிறது வந்து நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு. இருந்தாலும் இது வந்து லக்கணத்தில் 1, 5, 9 அப்படின்னு சொல்கிறது. இப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய 1ங்கிறது வந்து கொஞ்சம் சிரமத்தை தரக்கூடியது. 5, 9 ரெண்டுமே ஏற்புடையது, பாராட்டுறதுக்கு கூடியது, கொஞ்சம் உயர்வான வாழ்க்கையை தரக்கூடியது. இந்த ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு சூப்பரான பீரியடு. இவர் வந்து கிட்டத்தட்ட வந்து 2025 ஏப்ரல் மாதம் வரைக்குமே அங்கே இருக்கார். அப்போ இப்போ இருக்கக்கூடிய 7.5 சனியினுடைய பாத சனி அப்படின்னு சொல்லக்கூடிய பாதிப்பு அதிகமாக பாதிக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவை. இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்வை அப்படின்னு சொல்கிறது, முதல்ல 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு பிள்ளைப்பேர், திருமணமாகாதவங்களுக்கு திருமணம், தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில். இது வரைக்கும் படிச்சுட்டு இருந்தேன் சார், இது வரைக்குமே வந்து அரிகர் முடிக்க முடியல, என்னுடைய ஒரு குவாலிஃபிகேஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல, அல்லது வந்து எனக்கு வந்து இன்னுமே மனக்குறையாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு வருஷம் தீர்ந்துடும். அதேமாதிரி வந்து தொழிலில் வந்து தெளிவான முறையில் முன்னேற்றமான முதலீடுகளை போட்டு தெளிவான தொழில் செய்கிறதுக்கும், அதேமாதிரி புரிஞ்சு தொழில் செய்கிறதுக்கும், அதில் வந்து லாபகரமான முதலீடுகளை பார்க்குறதுக்கும், நம்ம போட்ட முதலீடுக்கு மேலே லாபத்தை ஒரு 4 மடங்கு 5 மடங்கு குரு அப்படின்னு சொன்னாலே பொதுவாக பல்க் அப்படின்னு சொல்லுவோம். ஜாயிண்ட் பிளானட் அப்படின்றனால பல்காக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றத தெளிவாகவே அந்த குரு செய்வார். அப்போ அந்த 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கோடை தரக்கூடிய இடம், அந்தஸ்தை தரக்கூடிய இடம், நமது வாழ்க்கையினுடைய பரிமாணத்தை உயர்த்தக்கூடிய இடம் அப்படின்றதுனால இனிமேல் சிந்தித்து செயல்படுறதுக்கு இந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷமாகவே மகர ராசி நேயர்களுக்கு வந்து அதுவும் 2ஆம் சுற்று வந்து இப்போ நம்ம எதுவுமே பேசவே இல்லை. 2ஆம் சுற்று சனி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து எல்லாமே உயர்வான வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். அது வந்து அவங்களுக்கு வேலை கிடைச்சது, கல்யாணம் ஆகிட்டது, குழந்தை குட்டிக்கான வாய்ப்புகள் கிடைச்சது, அதேமாதிரி அவங்களுக்கு எதிர்காலத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை சேமிச்சுக்கிட்டது, அதேமாதிரி வந்து அவங்களுடைய நீண்ட நாள் ஆசை அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு, இது எல்லாமே 2ஆம் சுற்று அப்படிங்கிறத வந்து நான் அப்படியே தனியாக ஒதுக்கி வச்சுட்டு முதல் சுற்று 3ஆம் சுற்றை மட்டும் பார்ப்போம் மகர ராசி நேயர்களில். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி அப்படின்றது வந்து இப்போ இந்த நேரம் ஒரு வருஷம் வந்து பொன்னான காலமாகத்தான் கண்டிப்பாக இருக்கும். இதில் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்போ அந்த குருவனுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ இனிமேல் இது வரைக்கும் வந்து கொஞ்சம் சிரமப்பட்டவங்களுக்கு வந்து இப்போ அந்த சிரமத்திலிருந்து மிக கடுமையான சிரமத்திலிருந்தோ அல்லது சிரமத்திலிருந்தோ விடுதலை, பூரணமான விடுதலை அப்படின்றத குரு பகவான் உங்களுக்கு தரப்போகிறார். பொதுவாகவே சனியை காட்டில் குரு வந்து கொடுக்கக்கூடியதை பாதகமாக கொடுப்பான், கொடுக்கக்கூடியதை மிக மிக சாதகமாக கொடுக்கறதுக்கு அவனுக்கு தெரியும், அந்த குருவுக்கு தெரியும். அதேமாதிரி அந்த கொடுக்கக்கூடிய பலன்களை மிக கடுமையாக பாதகமாக பாதிக்கிறதுக்கும் குருவுக்கு தெரியும். அப்போ அந்த தலைமை சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக 4, 6, 8, 12 மறையாமல் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு குருன்றது வந்து நமக்கு கெடுதலான பலனை தருவார். இப்போ அவர் வந்து நமக்கு பிரதான பலன்களை தருவது அப்படின்றது வந்து 5, 7, 9 இந்த இடங்களில் 2, 5, 7, 9 இந்த இடங்கள் இருந்ததுன்னா சாதகமான பலன்களை தருவார் அப்படின்றது தான். அந்த வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்றமானது, ஒரு மூச்சு விடலாம். ஒரு எப்பவுமே வந்து ஒரு அழுத்தமான மனநிலை இருக்கிறவங்களுக்கும் அதேமாதிரி வந்து அந்த வரவு செலவில் வந்து மிக கடுமையான பொருளாதாரம் அப்படின்னு சொன்னாலே குரு தான். குரு அப்படின்னு சொல்லக்கூடியவரே பொருளாதாரத்துக்கு மிக மிக முக்கியத்துவமாக இருக்கக்கூடியவர். அதேமாதிரி வந்து பிள்ளை செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வி செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்வம் அப்படின்னு சொன்னாலே குரு தான்.
அப்போ அந்த குருவாகப்பட்டவர் போயிட்டு சாதகம் இல்லாத இடங்களில் இருந்துட்டார் அப்படின்னா, பாதகமான இடங்கள் இருந்தால் பாதக பலன்களை செய்வார். கூடவே அந்த 7.5 சனி செய்கிறது அப்படின்னா மிக கடுமையான பலன்களை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இப்போ இந்த குருவாகப்பட்டவர் 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து நல்ல சாதகமான பலன்களை தரக்கூடியவராக இருக்கிறார். அப்போ அவருடைய பார்வைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய 5ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திற்கும், அதேமாதிரி அவருடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திற்கும், அவருடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கும். அப்போ 9, 11 ராசி. அப்போ இந்த 3 பாவங்கள் வேலை செய்கிறது அப்படிங்கிறது 9ஆம் இடம் உயர்கல்வி, உயர்ந்த மனிதர்களுடைய சிநேகம், மிகப்பெரிய அன்னதான சேவைகள் செய்கிறது, அதேமாதிரி பொருளாதாரத்தில் மிக பயங்கரமான அளவில் வந்து முன்னேறது. 5ஆம் இடம் குரு அப்படின்னு சொல்லக்கூடியது, 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமது பாரம்பரியமான பொருளாதாரத்தை சொல்கிறதும், அதேமாரி மனசுக்கு நிறைவான ஒரு பொருளாதாரத்தை சொல்வதும், அதேமாதிரி நம்ம பேசக்கூடிய பேச்சினால் வரக்கூடிய பொருளாதாரம், நம்ம செய்யக்கூடிய தொழிலினால் வரக்கூடிய பொருளாதாரம், இதே மாதிரி வந்து எல்லா வகையிலையுமே வந்து அதாவது பல மடங்கு பொருளாதாரத்தை தரக்கூடியவன் தான் குரு. அப்போ அவர் 5ஆம் இடத்துல உட்காந்து 9ஆம் இடத்தை பார்க்குறது, அவருடைய 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறது அப்படிங்கிறது வந்து மேலோட்டமாக பார்க்க போகிறதோ அல்லது வந்து நம்ம மேற்பார்வையை பார்க்க போகிறது அப்படிங்கிற மாதிரியானது இல்லாமல் உள்ளூரை பார்த்தாலுமே தெளிவான முறையில் நமக்கு தேவையான பொருளாதாரத்தை முதல்ல கொடுத்துருவார். அப்போ பொருளாதாரம் வந்தாலே வாழ்க்கையில் எல்லா சிக்கல்களுமே வந்து தீர்ந்துடும். உண்மையிலேயே வந்து இன்றைய காலகட்டம் அப்படின்றது வந்து இன்றைய நவீன காலகட்டம் அப்படின்றது வந்து பொருளாதாரம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாழ்க்கை இல்லை. அதாவது அகம் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்றதால பொருளாதாரத்தில் வந்து முதல்ல கை வைக்கக்கூடியவர் குரு தான். சனி கூட வந்து 7.5 சனி வந்தாலுமே அவர் வந்து கர்மாவை கடிக்க சொல்வாரே ஒழிய பொருளாதாரத்தில் அவர் வந்து பொருளாதாரத்துக்கு பொருளுக்கும் சனிக்கு சம்மந்தமே கிடையாது. உழைச்சா காசு, அவ்வளோதான். அதிகமாக ஆசைப்படக்கூடிய கிரகம் அல்ல. அப்போ அதிகமாக உழைக்கக்கூடிய கிரகம், அதில் வந்து வரக்கூடிய சொற்ப பணம் எவ்வளவோ அதை வாங்கிட்டு போயிடுவார். ஆனால் மல்டிஃபை அப்படின்னு சொல்லக்கூடியது பல மடங்கு பெருக்கக்கூடியவர் வந்து குரு. அப்போ அவர் தான் வந்து பொருளாதாரத்தை அதிகமாக கொடுக்குறவர், பல்கான ஒரு பணத்தை கொடுக்குறவர். அப்படின்றதுனால அவர் 5ஆம் இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து நமது புத்திஸ்தானத்துக்கு போகிறது அப்படிங்கிறது. அப்போ புத்தியை யோசித்து புத்தியை வந்து செலவழித்து நம்ம பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான பொருளை தேடக்கூடிய காலம் அப்படின்றது வந்து இந்த 5ஆம் இடத்து குரு. அப்போ அவருடைய 5ஆம் பார்வை 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திற்கு தகப்பனாரால் வரக்கூடிய பொருளாதாரம் அல்லது தகப்பனார் வழி சொத்துக்கள், தகப்பனார் வழி சொந்த பந்தங்களால் வரக்கூடிய ஆதாயங்கள், அதேமாரி வந்து அரசாங்கத்தில் நமக்கு ஏதாவது வந்து நிலுவை பணம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. அதேமாரி வந்து இந்த நேரங்களில் வந்து வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து முடிஞ்சதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இதுவரைக்கும் குழந்தைகள் வந்து தங்காமல் இருந்தது அப்படின்னா இனிமேல் இப்போ நீங்கள் வந்து செக்அப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இந்த இடத்துல உண்டு. அதேமாதிரி வந்து 11ஆம் பார்வை அப்படின்னு, அதாவது 11ஆம் இடத்துக்கு வந்து அவருடைய 7ஆம் பார்வை, நேர் 7ஆம் பார்வை விழுகிறதுனால எப்போவோ கிடைக்க வேண்டிய பொருளாதாரம், எப்போவோ கிடைக்க வேண்டிய சொத்து சுகம், எப்போ நம்ம மூதாதையர்களுடைய சொத்துக்கள் வந்து நமக்கு இன்னும் இது வரைக்குமே வராமல் இருந்ததுன்னா இந்த வருஷம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சனி வந்து 7ஆம் சனி அப்படின்றத வந்து பாத சனியாக வந்து உங்களை விட்டு போகக்கூடிய காலங்களில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகளை தரக்கூடியவராக இருக்கிறார் சனி. அப்போ அந்த நன்மைகளை தரக்கூடிய சனிக்கு வந்து இவர் ஆதரவான குருவாக இருக்கிறார். இப்போ 2 பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா, குரு வந்து 2025 4ஆம் மாதம் அவர் மீண்டும் மிதுன ராசிக்கு போகக்கூடிய காலம்தான் சனி மீன ராசிக்கு வருவார். அப்போ இந்த 1 வருட காலம் குரு பயிற்சி அப்படின்றது வந்து மகர ராசி நேயர்களுக்கு பொன்னான காலமே. இதில் வந்து பொன்னவனுடைய 5ஆம் இடத்து இருப்பு உங்களுக்கு மகர ராசி நேயர்களுக்கு பொன்னான காலம். அப்போ 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உயர்கல்வி, பட்டய கல்வி, அதேமாதிரி உங்களுடைய மூத்த சகோதரனுடைய அனுசரணையான ஒரு அந்யோன்யமான போக்கு. இந்த நேரத்தில் வந்து 2வது திருமணம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் வந்து முதல் திருமணத்தை காட்டிலும் இப்போ அமையக்கூடிய திருமணம் வந்து நல்ல ஒரு தெளிவான முறையில் வாழ்க்கை பயணத்தை ஒரு செம்மையாக மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை பயணத்தை கொண்டு போகிறதுக்கான வாழ்க்கை முறை வந்து இந்த 11ஆம் இடத்துக்கு பார்வை வரக்கூடிய குருவினால் கண்டிப்பாக வரும். முக்கியமாக இப்போது பிஜி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா பட்டய படிப்புக்கு பிஹெச்டி யாராவது போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி யூஸ்வலாக இந்த 7.5 சனி முடிகிறதுக்குள்ளே நல்ல வாழ்க்கை, நல்ல கல்வி, நல்ல பொருளாதாரம், ஏதோ ஒரு வகையில் நல்ல வேலை, இது எல்லாமே செய்யக்கூடிய அமைப்பில் சனியும் குருவும் உங்களுக்கு சப்போர்ட்டாகவே இருக்காங்க. அதேமாதிரி அவருடைய பார்வை உங்களுக்கு விழுகிறது அப்படின்றதுனால இந்த குரு சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய குருச்சந்திர இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நேரத்தில் வந்து பொருளாதாரம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சனி அதாவது வந்து
சந்திரனுக்கு 6, 8, 12 மறையக்கூடிய குருவை காட்டிலும் 5ஆம் இடம் இருக்கக்கூடிய குரு அவருடைய பார்வை அப்படின்றது வந்து உங்கள் ராசிக்கு விடுகிறது அப்படின்னால இரட்டிப்பு சந்தோஷம். இன்னும் சொல்லப்போனால் இந்த வாழ்க்கையில் வந்து ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு அருமையான காலத்தை, நல்ல காலத்தை கொடுக்கறதுக்கு இந்த குருவினுடைய பயிற்சி இருக்குது. அதேமாதிரி வந்து சனி அப்படின்றவர் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியினுடைய பார்வை அப்படின்றது வந்து மீண்டும் உங்களுக்கு அந்த 4ஆம் இடத்துக்கு விழுகிறது. அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியினுடைய பார்வை இந்த குருவை எப்பவுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கார். இந்த சனியினுடைய பார்வை வந்து இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த நமக்கு வரக்கூடிய அந்த சாதகமல்லாத பலன்களை வந்து சனியினுடைய பார்வையில் குருவினுடைய தன்மையை கெடுத்து நமக்கு அந்த ராகு இருந்தது. இப்போ ராகு வந்து மெதுவாக விளைகிறார். சனியினுடைய பார்வை குரு மேலே படுறதுனால குரு முழுமையாக கெடுபலன்களை தரக்கூடாத ஒரு அமைப்பில் இருக்கார். மீண்டும் இந்த குரு வந்து 5ஆம் இடத்துக்கு போகும்போது சுகமான குரு, சுபமான குரு. அவருடைய 7ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய 8ஆம் இடத்துக்கு விழுகிறதுனால இந்த இடத்துல தான் கொஞ்சம் இந்த 7 சனியுடைய குணத்தை கண்டிப்பாக காமிப்பார். காரணம் 8ஆம் இடத்திற்கு விலகக்கூடிய சனி, 8ல் சனி இருக்கலாம், ஆனால் பார்வை இருக்கக்கூடாது. அந்த பார்வை இருக்கிறதுங்கிறது வந்து இன்னுமே இந்த மகர ராசி நேயர்கள் வந்து முதல் சுற்று, 2ஆம் சுற்று, 3ஆம் சுற்று உங்களுடைய வார்த்தையில் கடுமையை குறைக்கணும். அப்போ தான் 5ஆம் இடத்துக்கு குரு வேலை செய்யும். அதேமாதிரி போகக்கூடிய இடங்களில் தொலைதூர பயணங்களுக்கு போகும்போது மிக ஜாக்கிரதையாக போகணும். அதேமாதிரி தொலைதூர பயணங்களுடைய வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வாய்ப்பு வந்து நமக்கு சாதகமான நிலையில் குரு பயிற்சிக்கு பின்னால் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அப்போ தொலைதூர பயணங்களுடைய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய சாதகமான பலன்களை 5ஆம் இடத்துக்கு குரு பயிற்சியாகி போகும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அதன் மூலமாக உங்களுடைய பொருளாதாரம், அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்றத வந்து 8ஆம் இடத்திற்கு 2ஆம் இடத்து சனி பார்க்கக்கூடிய பார்வை உணர்த்தக்கூடிய ஒரு பலன். அதேமாதிரி அவருடைய 10ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய 11ஆம் இடத்துக்கு விழுகிறது அப்படின்றது வந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி, பொதுவாகவே சனி குரு காம்பினேஷனில் வந்தாலே ஆராய்ச்சி கல்வி கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் வந்து சந்திரன் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய குருவனுடைய பார்வை 11ஆம் இடத்துக்கு விழுகிறது அப்படின்றது வந்து மருத்துவ கல்வியில் மிக உயரிய படிப்பும், இயற்பியல் பாடப்பிரிவில் இருக்கிறவங்களுக்கு வந்து உயரிய கல்வி. அதே மாதிரி வந்து அதில் வந்து மிக அதிகமான துறை ரீதியான உயர் பதவிகளையும், அதே மாதிரி அந்த துறை ரீதியான பரிசுகள், பட்டங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த மகர ராசினியர்களுக்கு கண்டிப்பாக காத்துட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து அணு ஆராய்ச்சி, இயற்பியல், இரும்பு, அதேமாதிரி வந்து மருத்துவம் சார்ந்த ஒரு துறைகள் இருக்கிறவங்களுக்கு புதுசாக மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரத்தில் உயர்கல்வியில், பட்டய கல்வியில், ஆராய்ச்சி கல்வியில் ஈடுபடக்கூடிய மருத்துவ மாணவர்கள் வந்து மகர ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த நேரத்தில் வந்து புதுசாக மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த மருந்து கண்டுபிடிக்கிறதுனாலே உங்களுக்கு வந்து உங்களுடைய கௌரவம் மிக கௌரவிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறத இந்த குரு பார்வையும் சனி பார்வையும் இந்த இடத்துல இருக்குது. பொதுவாக குரு சனி பார்வையை வந்து சிரமத்தை கொடுக்கும் அப்படின்றத காட்டிலும் ஒவ்வொரு இடங்களில் எந்தெந்த இடங்களில் வந்து அந்த குரு அந்த கிரகங்கள் இருந்து பார்க்குது அப்படின்றத பொறுத்து அந்த புகழ், அந்தஸ்து அப்படின்றது நம்மளை கௌரவிக்கக்கூடிய ஒரு பார்வையாக இந்த சனியினுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் ஒரு சேர விழுகக்கூடிய இடத்துல அது செவ்வாயினுடைய வீடு, விருச்சக வீடு. அப்போ இந்த நேரத்தில் வந்து இந்த விஷமுறிவுக்கானது, அதே மாதிரி வந்து இன்னும் இந்த கேன்சரு, வரக்கூடிய புது வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்ற துறையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல உயர்வான கல்வித்துறையும், அதே மாதிரி அதில் உயரிய அந்தஸ்தும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த மகர ராசி நேயர்களுக்கு இருக்குது. அதேமாதிரி ராகுனுடைய பார்வை அப்படின்றது வந்து மீண்டும் ராகுனுடைய பார்வை குருவோடு சேருவது, அதேமாதிரி ராகுனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு விழுந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது இது வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அப்போ அதில் வந்து அந்த 3ஆம் இடத்தில் ராகு, வலிய ராகு, அதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை, பிரச்சனையும் கிடையாது. முயற்சி அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து வீம்பு அப்படின்றது வந்து இந்த இடத்துல நிறையா இருக்கும். அதை வந்து மூர்க்கத்தனமான முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. ராகு பிரம்மாண்டமானவன், எப்பவுமே அவனுடைய அசுர ரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய லெவலில் தான் இருக்கும். எதையுமே பெருசாக யோசிக்கும். இந்த நேரத்தில் வந்து இளைய சகோதரம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் உங்களுடைய நட்புகளை, உங்களுடைய பரஸ்பரம் உங்களுடைய உறவுகளை வந்து மேம்படுத்திக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா கொஞ்சம் கசக்க செய்யும். அதேமாதிரி அவங்க மூலமாக வந்து சிரமங்களையும் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து இந்த 3ஆம் இடத்து ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ அவருடைய பார்வை அப்படின்றது வந்து குரு மேலே விழுகிறது. இப்போவும் பொருளாதாரத்தினுடைய அமைப்பு தெளிவான முறையில் இருக்கும். இப்போவும் வந்து குரு வக்ரமாகும் பொழுது இந்த ராகுனுடைய பார்வை குரு மேலே விழுகும் பொழுதும் உங்களுக்கு அபரிமிதமான பொருள் சேர்க்கை, அதேமாதிரி வந்து வீடு, வாசல், வண்டி, வாகனம் இதெல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குது. அதேமாதிரி வந்து அந்த ராகு வந்து உங்களுடைய வீட்டை பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த ராகுனால் வரக்கூடியது இப்போ இந்த நேரத்தில் வந்து மகர ராசி நேயர்களுக்கு வந்து 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உடம்புல வந்து சின்ன சின்னதாக அரிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, தழும்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, தேமல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடல் நலத்தில் வந்து ஒரு அசுர பலத்தை கொடுத்து
அதே மாதிரி வந்து அசுர வீழ்ச்சியும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ராகு செய்யக்கூடிய வேலை. ஏன்னா புத்திஸ்தானத்தையும் ராகு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம செய்கிறதா சரி அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டத்துக்கு வந்து நினச்சி வந்து நம்ம அந்த வேலைகளை செய்யும்போது அதுவே நமக்கு வந்து விபரீதமான முடிவுகளை கொடுக்கக்கூடிய ராகுவாக இருக்கார். ஆனால் இந்த ராகுனுடைய அமைப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா இது வந்து 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நல்ல ஒரு அமைப்பை உள்ள ராகு. எப்பவுமே 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து இதர கிரகங்களுடைய தோஷத்தை நீக்க வல்லவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் சில நேரங்களில் வந்து கடுமையான பலன்களை தந்து விடுவார். அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றது 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை நம்ம கவனிச்சுக்கணும். அதே மாதிரி வந்து 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த குருவனுடைய பார்வையால் கேது சுபப்படுத்தப்படுகிறார். அப்போ இந்த நேரத்தில் வந்து ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிது அப்படின்ற மாதிரி தெளிவான முறையில் படிக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அழகான முறையில் அட்டகாசமாக பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடியது, பெரியோர்களுடைய நட்பு, மிக மிக ஆத்மார்த்தமான சிந்தனை, மற்றவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு உயரக்கூடிய மனிதர்களாகவும், பொதுவாக மொத்தத்தில் இந்த மகர ராசினியர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் 100% நன்மை அளிக்கக்கூடிய குரு பெயர்ச்சி பலனாகவே இருக்குது அப்படின்றதான் தெளிவாக தெரியுது. அப்போ இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும், அவ்வளோதான். அப்போ குருவுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்றது வந்து எப்பவும் போல் பெரியவங்களுக்கு வந்து நம்ம எதுவும் உதவி செய்ய முடிஞ்சுன்னா செய்யலாம். இதை வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தாய் தந்தருடைய ஆசீர்வாதம் எப்போவுமே குரு 6, 8 பலன்களை மறைஞ்சாலும் சரி, 5ஆம் இடத்துக்கு வந்தாலும் சரி, 7ஆம் இடத்துக்கு வந்தாலும் சரி, உங்களுக்கு நல்லது நடக்கணும், குருவால் உங்களுக்கு நன்மை நடக்கணும் அப்படின்னா தாய் தந்தையருடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். ஒரு அந்யோன்யமான குழந்தைகளாக இருந்தீங்க அப்படின்னா சூரியன் சனி சேர்க்கை உள்ள குழந்தைகள் வந்து அப்பா கிட்ட வந்து ஆண் குழந்தைகளாக இருந்ததுன்னா அப்பாவுக்கும் மகனுக்கும் எதிரும் புதிருமா இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, அந்த சனியினுடைய கௌரவத்தை விட்டு டக்குன்னு அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டார். அப்பாவும் வந்து மனமும் வந்து ஆசீர்வாதம் பண்ணார் அப்படின்னா இந்த குருவினால் வரக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனைகளை அழகாக ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம். அதேமாதிரி வந்து குருவாரம் உங்களுடைய குரு ஆலய வழிபாடு நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லாயிருக்கும். அதுமாதிரி இந்த சனி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடியதற்கு சனிக்கு முக்கியமான ஒரு பரிகாரம் அப்படின்னா அன்னதானம் தான். மற்றவர்களுக்கு உதவுறது, ஏழைகளுக்கு உதவுறது, முழுமையாக வந்து சாப்பாடு கொடுக்குறது. சாப்பாடு கொடுத்தாலே சனியினுடைய முழுமையான தோஷம். அது 7ஆம் சனியில் 1ஆவது சுத்தாக இருந்தாலும் சரி, 2ஆவது சுத்தாக இருந்தாலும் சரி, 4ஆவது சுத்தாக இருந்தாலும் சரி, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், நல்லபடியான சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், அவங்க வந்து இவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லணும். அவ்வளோதான் சனிக்கு, வேறு ஒன்றுமே கிடையாது. இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த பாத சனி அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசினியர்களுக்கும் சனினால் வரக்கூடிய தொல்லைகள் வந்து அநேகமான தொல்லைகள் குறையும். அதேமாதிரி ராகு கேது கழுக்கு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அல்லது வந்து எல்லைச்சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய கிராம தேவதைகள், எல்லைச்சாமிகள், இஷ்ட தெய்வங்கள், வீட்டு தெய்வங்கள், இதையெல்லாம் நீங்கள் கும்பிட்டு வந்தீங்கனாலே இந்த ராகு கேதுக்களுடைய ஒரு மிகப்பெரிய பரிகார தோஷத்தை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். அதேமாதிரி வந்து காலை மாலை 2 நேரம் 2 விளக்கு போட்டுவாங்க. இது வந்து ராகு கேதுனுடைய தோஷத்தை வந்து முழுமையாக நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாம். அதேமாதிரி இந்த கேதுவுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு அல்லது வந்து பிள்ளையார் வழிபாடு, ராகுவுக்கு ஐயப்பன் வழிபாடு, கருப்பணசாமி வழிபாடு, இந்த வழிபாடுகளை தான் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பொன்னவனுடைய 5ஆம் இடத்து பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு பொற்காலமே அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்ல ஒரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நண்பர்களே. வணக்கம்.